ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரிச்சான டேஸ்டான கோயில் தயிர் சாதம் தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க, மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறதுக்கு முன்னாடி வேலாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கூடவே உளுந்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பும் இப்போ சேர்த்துக்குங்க. இதை பொரிஞ்சு வரட்டுங்க. இது கூட நம்ம இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த தயிர் சாதத்துக்கு இந்த ஃப்ளேவர் எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த தாங்க, கருவேப்பிலை எல்லாமே இந்த டேஸ்ட்டை கொடுக்கறது. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம மதியம் லஞ்ச் பாக்ஸுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்றக்கூடிய டிஷ்ஷுங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், தயிர் சாதத்தை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்றோம். இந்த இது லைட்டாக ப்ரௌன் கலர் வரணுங்க, அந்தளவுக்கு வதக்கிக்கிங்க பருப்பெல்லாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சுங்க, எல்லாமே வதங்கிருச்சு. இப்போது நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். இப்போது நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாங்க. தயிர் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சாதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதை ஒரு நல்ல கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லிங்க, ஃப்ளேவராக இருக்கும், தூவி விட்டுக்கலாங்க. சூப்பரான தயிர் சாதம் ரெடிங்க, அருமையாக இருக்குது. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. தேவையான ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டுங்க, சுண்டக்காய் வத்தல் எடுத்து நம்ம அதை வறுத்து டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம வத்தல் நல்லா பரட்டி உரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த வத்தலுக்கு தேவையான உப்பை நம்ம ரெடி ஆயிடுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிறோம். ஒரு பரட்டி விடுங்க. லைட்டாக அந்த மாதிரி கலர் வந்தால் லைட்டாக இது செவந்து வந்தாலுங்க வெறும் பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ இதுலேயும் கூடவே மிளகா வத்தலும் செய்ய போகிறோம். தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு காம்பினேஷன் எந்த அளவுக்கு நல்லாயிருக்குமோ அதே மாதிரி இந்த வத்தலும் நல்லா தான் இருக்கும். நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ரெண்டு போட்டிருக்கேன். எல்லா பக்கமும் இது எனக்கு போதுமானது, அதனால் நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கும் நல்லா இருக்குங்க. நான் எனக்கு வத்தல் ரொம்ப பிடிக்கும். இது மோர் மொழிக்கு வத்தல் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், வறுத்த வச்சுங்க, தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. வத்தல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இன்றைக்கி இதே பண்ணியிருக்கேன். நல்லா பரட்டி வர்றப்ப எனக்கு என்ன காய் இது செவந்து வரும், அதுக்கு தான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான தயிர் சாதம் சாப்பிட போகலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க.